Hello everyone, welcome to Indian village recipes. இன்னைக்கு டேஸ்டியான பாவக்காய் பொரியல் எப்படி செய்ய போறோம்ங்கறத பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா 1/2 கிலோ பாவக்காய் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி 2 மீடியம் சைஸ், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உப்பு, தேங்காய் துருவல் 1 கப், மஞ்சள், புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் ஊற வச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பாவக்காயை வறுத்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் பாவக்காயை கொட்டிக்கோங்க. பாவக்காய் நல்லா வணங்கி வெந்துருச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் பாவக்காய் போடக்குள்ள எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குன்னு. வேகிறதுக்கு இது கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் நல்லா வேக விட்டால் தான் கசப்பு தெரியாத இருக்கும். இப்போ இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியுதா, இது ஃபுல்லாக போடக்குள்ள ஃபுல்லாக இருந்தது பாவக்காய். இப்போ வணங்கினதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ எண்ணெய் சேர்த்து வணக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்து போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது பாவக்காய் எடுத்து நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, நம்ம ஊற வச்சிருக்க மீயை கரைச்சி லைட்டாக தெளிச்சிடணும். அதிகமாக சேர்க்கக்கூடாது, லைட்டாக சேர்க்கணும். இப்போ இந்த பொடியோட வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியோட வாசமாக போயிடுச்சு. இதுதான் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை இதை சேர்த்துக்கிறோங்க. இப்போ டேஸ்டான பாவக்காய் பொரியல் ரெடி. பாவக்காய் பொரியல் ரெடி.